ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சிக்கன் குழம்பு எப்படி சிம்பிளாக வைக்கலான்றதை சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு மேலே பாத்திரம் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக சோம்பு, பேலீஃப் பிரியாணி இலையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிரியாணி இலை தான் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிடலாம். குழம்பு கொஞ்சமாக கொதித்து வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு குழம்பு மூடி வச்சுருவோம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.